ஏடுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, மாதம் முழுவதும் விரதம் என்பது இந்த புரட்டாசி மாதத்திலே தான். பெரும்பாலோர் இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலேயும் பெருமாளுக்கு விரதம் இருந்து கொண்டு தங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்பார்கள். திருப்பதிக்கு கால்நடையாக சென்று பெருமாளை தரிசனம் செய்து முடி காணிக்கை கொடுத்து வேங்கடவனுடைய அருளை பெற்று வருவார்கள். தொன்று தொட்டு பல நூறு வருடங்களாக நடைபெறுகின்ற இந்த அற்புதமான வேண்டுதல் புரட்டாசி விரதம் என்பது. இந்த புரட்டாசியிலே விரதம் இருப்பதால் பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். புரட்டாசி குடை, புரட்டாசி மாதத்திலே இந்த குடை ஊர்வலமானது கால்நடையாக எடுத்து செல்வார்கள். அது கவுனி தாண்டுவது என்பது மிகப்பெரிய கோலாகலமான விழாவாக நடக்கும். இந்த வருடம் கூட அந்த விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இதனுடைய தாற்பயங்கள் எல்லாம் என்ன, புரட்டாசி மாதத்திலே விரதம் இருந்தால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இன்றைய இந்த காணொளியிலே காண இருக்கின்றோம். வேங்கடவனுடைய அருளினாலே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், நிறைவான வாழ்க்கை எல்லோருக்கும் அமைய வேண்டும். அது இல்லையே இது இல்லையே என்ற ஏக்கம் யாருக்குமே இருக்கக்கூடாது. ஏக்கங்கள் எல்லாம் தீர்ந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அந்த பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டு, ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரியா கோவிந்தா, நித்ய நிர்மலா கோவிந்தா, நீலமேக ஷியாமா கோவிந்தா என அந்த கோவிந்தனுடைய புகழை பாடி இன்றைய காணொளி புரட்டாசி விரதத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமாளுக்கு அதிவிசேஷமான விரதம் ஏகாதசி விரதம் மற்றும் இந்த புரட்டாசி விரதமாகும். சித்திரை தொடங்கி பங்குனி வரையிலே இந்த தமிழ் மாதங்களிலே ஆறாவதாக வருகின்ற மாதம் புரட்டாசி. மிகவும் தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் கருதப்படுகின்றது. பகவான் விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒரு சில நாட்கள் விரத நாட்களாக அமைவது, ஆனால் இந்த புரட்டாசி முழுவதுமே விரத காலம்தான். புரட்டாசி சனி விரதம், நவராத்திரி விரதம் என இந்த மாதம் முழுவதுமே விரதத்துக்கான காலமாக இருந்து விரத காலமாக நமக்கு அமைகின்றது. பொதுவாகவே பெருமாளுக்கு உகந்த கிழமை சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைகளிலே பெருமாளை தரிசிப்பது என்பதும் பெருமாளுக்கு விரதம் இருப்பது என்பதும் விசேஷம். குறிப்பாக புரட்டாசி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகளிலே விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு இருக்கின்ற எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீங்கி நல்ல வளமான வாழ்வு அமையும் என்பது ஐதீகம். இதற்கு காரணம் என்ன என்றால், புதன் கிரகத்துக்குரிய மாதம் புரட்டாசி மாதம். 9 கோள்களிலே ஒன்றான இந்த புதன் கிரகத்துக்கு உரியதாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதம். புத பகவான் அதிதேவதையாக மகாவிஷ்ணு இருக்கின்றார். ஆகவே இந்த புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் மகாவிஷ்ணுவனுடைய அருளை பெற்றுத்தரும். புதனுடைய வீடு கன்னி ராசியாகவும் அது பெருமாளுடைய அம்சமாகவும் இருப்பதாக கருதப்படுகின்றது. இந்த புரட்டாசி மாதத்திலே தான் கன்னி ராசியிலே சூரியன் வந்து அமர்கின்றார். ஆகவே ஜோதிட ரீதியாக இது மிகவும் விசேஷமான காலமாகும். இந்த வேளையிலே இந்த மாதத்திலே பெருமாளுக்கு பூஜை வழிபாடு பஜனை, சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதாலே புரட்டாசி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமை என்பது மிக மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் புரட்டாசி மாதம் என்பது யமனுடைய கோரை பற்களுள் ஒன்றான
ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அதனால்தான் இந்த மாதத்திலே பெருமாளை வழிபாடு செய்வதால் யமபயம் நீங்கி நல்வாழ்க்கையை பெறலாம் என்று நம்முடைய புராணங்கள் கூறுகின்றது. மேலும் பெருமாள் எளியோர்க்கு எளியன். அந்த எளியவர்களுடைய பக்தியையும் ஏற்றுக்கொள்பவர் பெருமாள். எல்லோரும் சமம் பெருமாளுக்கு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் கிடையாது. தனக்காக ஆனந்த நிலையத்தை கட்டி கொடுத்த அந்த பாண்டிய மன்னனுக்கும் ஏழை குயவனுக்கும் அருள் செய்த மாதம் இந்த மாதம். மிக வறுமையிலே இருந்த ஒரு ஏழை குயவன். ஆனால் அந்த குயவன் நாள்தோறும் பெருமாளுக்குரிய அந்த மண்கலயங்களை அவன்தான் எடுத்து வந்து தருவான். மண்கலயத்திலே தான் பெருமாளுக்கு இப்போதும் நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. ஆகவே அந்த குயவனுடைய பக்தியை உலகுக்கு காட்டவும், பாண்டிய மன்னனுக்கு அவனுக்கு இருந்த பக்தி மேதாவிலாசம், அதாவது என்னை போல் எவனும் பெருமாளின் மேல் பக்தி செலுத்துபவர் இல்லை என்கின்ற ஒரு சிறு மமதை இருந்தது. மிக நல்லவர் தான் அந்த மன்னர் என்றாலும் பக்தியிலே நான் மிகச் சிறந்தவன் என்கின்ற சிறு அகம்பாவம் அவரிடத்திலே இருந்தது. அந்த அகம்பாவத்தை அழித்து குயவனுக்கும் மன்னனுக்கும் ஒரு சேர காட்சி தந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம். ஆகவேதான் இந்த புரட்டாசி மாதத்திலே விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால், பெருமாளை வழிபட்டால் பெருமாளுடைய அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகின்றது. சனியினுடைய கெடுபலன்களிலிருந்து நம்மை காக்கின்றவர் பெருமாள். புரட்டாசி மாதத்திலே வருகின்ற திருவோண திதியிலே திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினமாக பார்க்கப்படுகின்றது. அதனால்தான் புரட்டாசி என்பது மிக மிக விசேஷமாக காணப்படுகின்றது, பார்க்கப்படுகின்றது. சனிக்கிழமைகளிலே தான் சனி பகவான் அவதரித்து புரட்டாசி மாதத்திற்கு சிறப்பை கொடுத்தார். இதன் காரணமாக புரட்டாசி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகளிலே விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தால் சனி பகவானுடைய கெடுபலன்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்பது ஜோதிட ரீதியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சால்வேஷன். ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த புரட்டாசி விரதம் என்பது நன்மைகளையெல்லாம் நமக்கு அள்ளித்தருகின்ற அற்புதமான விரதம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலேயும் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்திலே தளிகை போட்டு மற்றவர்களுக்கு நிறைய அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் என்பது நம்முடைய சனாதன தர்மத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேண்டுதல். இந்த அன்னதானத்தை செய்பவர்களுடைய இல்லங்களிலே மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வாள். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்திலே தளிகை போட்டு மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நிறைய அன்னதானம் அளித்து, நாம் விரதம் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அன்னம் பாலித்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் இந்த புரட்டாசி விரதமானது ஒரு புண்ணிய விரதமாக மாறி நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் அழித்து இந்த ஜென்மத்திலே நாம் கடை தேறுவதற்கு பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த குறை ஒன்றும் இல்லாத அந்த கோவிந்தனை, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா என அந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனை இந்த புரட்டாசி மாதத்திலே பாடி அனுதினமும் அவனை நினைத்து, அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் இந்த மாதத்திலே அசைவத்தை தவிர்த்து சைவம் மட்டுமே உண்டு இந்த மாதத்தை பெருமாளுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும், பெருமாளுடைய அருளுக்கு மீறி நமக்கு என்ன இருக்கின்றது என்கின்ற அந்த எண்ணத்தை நம்முடைய மனதிலே விதைத்து பெருமாளை நித்தியம் அனவரதமும் பெருமாளை நாம் சேவித்திருந்தால் பெருமாள் நமக்கு எல்லா விதமான வளமும் அளித்து நம்முடைய சந்ததியை காப்பார். நம்முடைய சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட விரதங்களும் பூஜைகளும் நம்முடைய சந்ததியினருக்கு புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கும். அவர்கள் நன்றாக இருப்பார்கள். பூர்வ ஜென்மத்திலே நாம் செய்த பாவங்களும் தொலையும். எனவே
இப்படிப்பட்ட அருமையான இந்த புரட்டாசி விரதத்தை சரியாக கடைபிடித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தன் நாமத்தை அனுதினமும் பாடி கோவிந்தன் புகழ் பாடுவோம். குறையில்லாத வாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.